உங்களை சிரிக்கவும் வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த 5 ரேண்டமான ஃபன்னி மூமெண்ட்ஸ். நம்பர் 1, 2023 உமன்ஸ் பிபிஎல் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அமண்டா வெல்லிங்டன் ஒரு பாலை போட பேட்டர் அந்த பால் அடிக்க அந்த பால் நான் ஸ்ட்ரைக்கர் மேல பட்டு ஸ்டெம்ப் மேல பட்டு பெயிலும் கீழே விழுந்துரும். அப்ப நான் ஸ்ட்ரைக்கர் கிரீஸை விட்டு வெளியே போயிருப்பாங்க. அப்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு அமண்டா வெல்லிங்டன் டக்குன்னு ஸ்டெம்ப் பிடிங்கி இருப்பாங்க பாலை கையில வச்சுக்கிட்டு. நிறைய பேர் என்னடா நடக்குது, இது அவுட்டா நாட் அவுட்டான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி அது பண்ணது கரெக்ட், அதுதான் புத்திசாலித்தனம், அது அவுட். ஏன்னா ரன் அவுட் அடிக்கும் போது பெயில் முன்னாடியே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா பால் கையில இருக்கும் போதே ஸ்டெம்பை புடுங்கணும். அப்படி புடுங்கினாதான் அது அவுட். புடுங்காம நம்ம ஸ்டெம்ப்ல அடிச்சோம் அப்படின்னு சொன்னா அது அவுட் கிடையாது. நம்பர் 2, 2023 ஆஸ்திரேலியாவும் பாகிஸ்தானும் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது தேடம் பேர் பாக்ஸ்ல காணோம் எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. பார்த்தா கடைசியில லிஃப்ட்லயே சிக்கிட்டாராமாங்க. லிஃப்ட்ல சிக்கினதால தான் லேட்டா அவர் வந்திருப்பாரு. இதனால மேட்ச் 7 நிமிஷம் டிலே ஆகியிருக்கும். ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. லிஃப்ட்ல அவர் தனியா சிக்கல, மெக்லாஃப்லின் அப்படிங்கிற ஹோஸ்ட் கூட சிக்கியிருக்காரு. எனக்கு என்ன தோணுதுன்னா போக்கிரி படத்துல வர மாதிரி இவரே ஆல் செட் பண்ணி வச்சு அந்த பொண்ணு கூட சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி சிக்கினதால லேட்டா வந்திருப்பாரு. லேட்டா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே கை கட்டி இருப்பாரு. அது பார்க்கும்போதே ஃபன்னியா இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? நம்பர் 3, வாழ்க்கை நம்மளை திருப்பி போட்டு புரட்டி எடுக்க முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா நம்மளை புரட்டி எடுத்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். ஐரோப்பாவில் நடந்த ஒரு உள்ளூர் போட்டியில இந்த ஃபீல்டர் பாலை தடுக்க ஓடி இருப்பாரு. வெற்றிகரமா பாலையும் தடுத்துருவாரு. போட்ட எஃபெக்ட்ல அவர் பேரிகார்டை தாண்டியும் போய் விழுந்திருப்பாரு. விழுந்தவர் டக்குன்னு எந்திரிச்சு திரும்ப ஓடி வந்திருப்பாரு. ஆனா வந்தவர் அந்த பாலை அவர் கையாலேயே உள்ள தள்ளி விட்டுருவாரு. இதனால அது 4-ஆ போயிடும். முயற்சி பண்ணா எல்லாமே கிடைக்கும் தானே சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நம்பர் 4, மழை வந்து மேட்ச் நின்று கேள்விப்பட்டிருப்பீங்க, வெயில் அடிச்சு மேட்ச் நின்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படி வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல வருஷம் நடக்குதுங்க. 2023 2025 2 தடவை வெயிலால மேட்ச் நிறுத்தி வச்சிருக்காங்க வைட்டாலிட்டி பிளாஸ்ட்ல. ஏன்னா ஒரு எண்ணில் பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ணும்போது வெயில் அவங்களோட கண்ணு மேலேயே அடிச்சிருக்கு. அப்போ பேட்ஸ்மேனுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கும் இல்லையா, அதனால அந்த மேட்சை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. வெயில் போனதுக்கு அப்புறம் தான் மேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நம்பர் 5, யாராவது போல்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிவ்யூ கேட்டு பார்த்திருக்கீங்களா? அந்த காமெடியான விஷயத்தை நியூசிலாந்தின் மைக்கேல் பிரைஸ்வெல் பண்ணியிருக்காருங்க. ரீசெண்டா நடந்த MCL மேட்ச்ல அவர் போல்ட் ஆனதுக்கு அப்புறம் ரிவ்யூ கேட்டிருப்பாரு. ஆனா எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 500 கிராம்.